இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருடைய பொறுப்பு இல்லைன்ட்டு. பாருங்க, இப்பயே பான் பராக் போட்டு துப்பி இருக்காங்க பல இடத்துல. தமிழன் தமிழன் மார்த்தட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால நம்ம தான் குப்பை போடுறவங்க, நம்ம தான் குப்பைக்காரங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கும் மனசுல இருக்கணும். ஒருத்தர் போட்டு தூப்புறப்போ நம்மளும் கேட்கிற தைரியம் வேணும். பாத்ரூம்ஸ் எல்லாம் நிஜமா அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா பிளம்பிங் இப்பயே ஆரம்பிச்சிட்டு. பிளம்பிங் ஒரு கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கு. அது பிகினிங்கே அரெஸ்ட் பண்ணாதான் இது எந்த அளவுக்கு பொதுமக்களால பராமரிக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கும் இது எங்களுடைய கனவுங்க. இது எல்லாருடைய கனவு. தமிழனா பிறந்த எல்லாருடைய கனவு இப்படி ஒரு அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும்னு. போன எடப்பாடி ஆட்சியில் ஆரம்பிச்சு இந்த இவங்க முடிச்சு கொடுத்தாங்க. இதுவே ரொம்ப பெரிய பெருமை. ஆனா அது இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருடைய பொறுப்பு இல்லைன்ட்டு. பாருங்க, இப்பயே பான் பராக் போட்டு துப்பி இருக்காங்க பல இடத்துல. இது ஓட்டுக்கு துட்டு வாங்கினதாலயா இல்ல நம்மளுக்கு இருக்கிற கடமை இது நம்ம வீடுன்னு தெரியாததாலயான்னு புரியல எனக்கு. யாரோ வராங்க, யாரோ செய்யறாங்க, யாரோ போறாங்கன்னு. ஆனா புரிஞ்சுக்கணும், இங்கதான் நம்மளுடைய ஒழுக்கம் ஆரம்பிக்குது. தமிழன் தமிழன் மார்த்தட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தன் வாயில பான் பராக் போட்டு அலோவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த செக்யூரிட்டி செக்அப் இன்னும் பண்ணணும். ஏன்னா இதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கடுமையான வேலை தான் நினைக்கிறேன். பாத்ரூம்ஸ் எல்லாம் நிஜமா அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா பிளம்பிங் இப்பயே ஆரம்பிச்சிட்டு. பிளம்பிங் ஒரு கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கு. அது பிகினிங்கே அரெஸ்ட் பண்ணாதான் இவ்வளோ அழகான விஷயத்த கொடுத்த விஷயத்த மெயின்டைன் பண்ண முடியும். போலீஸ் பாதுகாப்பு பல விதமா போட்டிருக்காங்க. பல பேர் பல இடத்துல கேமரா வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அது அத்தனையும் என்ன தெரியுதுன்னா ஆதங்கம். நம்ம மனசுல எல்லாரும் மனசுலயும் இருந்த ஆதங்கம். இந்த ஆதங்கத்தை தொலைச்சி மெயின்டைன் பண்ணாம அடுத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இல்லை, இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த பார்க்கிங் மற்றும் இந்த தூய்மை பணியை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்போ உள்ள போயிட்டு வெளியே வரீங்க, உள்ள இருந்து வெளியே வரீங்க. இந்த தூய்மை பணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க சார், இது தூய்மை பணியாளர்கள் தான், குப்பைக்காரங்க கிடையாது அவங்க. அதனால நம்ம தான் குப்பை போடுறவங்க, நம்ம தான் குப்பைக்காரங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த தூய்மை பணியாளர்களும் மனுஷங்க தான். அவங்களும் வலது கையால தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க. உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன், துடைக்கிறாங்க சார். கையால துடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எத்தனை நாளைக்குன்றது தான் சார் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. என்ன ஒரு தடவை எடுத்துக்க நான் சொன்னேன், அந்த பான் பராக் போட்டு துப்பி இருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். தொடங்கி மணிக்கணக்கு கூட ஆகலன்னு நினைக்கிறேன். உள்ள போற ஒவ்வொருத்தருடைய இதையும் செக் பண்ணி அனுப்புவோம். கண்டிப்பா சார், ஒரு தியேட்டர்லயே அது பண்றாங்க இல்லையா? 2.5 கோடிக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம்னா இதுல அவ்வளவு வருமானம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அட்மினிஸ்ட்ரேஷன் யோசிச்சு தான் பண்ணிருப்பாங்க. இதை ஒரு இவ்வளவு மீகர் ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரேட்ட விஷயம்னா கண்டிப்பா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு இங்க கொடுக்கணும் சார். அதிகப்படியான பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு இடமா இதை கருதப்படுது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்ல அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் உள்ள வராம தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா பண்ண முடியும். சினிமா தியேட்டர்ல பண்றப்ப பண்ண முடியாது சார். என்ட்ரி பாயிண்ட் 2 தானே சார். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கம்மியான தானே. பல இடம் சூரிய குதிச்சுட்டு வர்ற மாதிரி எங்கேயுமே இல்லையே. சூரிய குதிச்சுட்டு வர்ற மாதிரி நம்ம அவ்வளோ அழகா மெயின்டைன் ஒரு பிரைவேட் செக்டார்களை கொடுத்துருக்கோம், ஒரு போனா கம்பெனிகளை கொடுத்துருக்கோம்னா தட் இஸ் கவர்மெண்ட் பாலிசி. அது நம்ம யாரும் பேசுறதுக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம பொதுமக்களுக்கும் இருக்கணும். நம்ம தமிழர்கள் நம்மளுக்கும் மனசுல இருக்கணும். ஒருத்தர் போட்டு தூப்புறப்போ நம்மளும் கேட்கிற தைரியம் வேணும். நம்ம பாராட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை சார். ஒரு தடவை 4 தடவை துப்பிட்டான்னு வைங்க, அப்பயே முடிஞ்சது சார். அடுத்த தடவை கிளீன் பண்ண மாட்டான் சார். அவன் துப்புனா ஒருத்தன் வலது கையில தானே கிளீன் பண்ண, இடது கையில கிளீன் பண்ணல. துப்பி கிளீன் பண்றதுக்கு எந்த ரோபோட்ஸும் இல்லையே. ஒன்றும் அவ்வளோ டெக்னாலஜி வளரல நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கண்களும் நம்ம பாதுகாப்பு தான் இதை காப்பாற்ற முடியும். நம்ம யாரையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அருளப்பா பிரேம் பார்சன், நான் வக்கீலா இருக்கேன்.